வெல்கம் டு குயின்ஸ் கிச்சன் அண்ட் ஃபேஷன். வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி என்னென்னா திருக்க மீன் வாங்கிட்டு வந்திருக்கோங்க. அது வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். மெலிசாக வெட்டிட்டு வந்திருக்கேன். இதில் முள் இருக்காதுங்க. இப்போ இது எல்லாத்தையும் கழுவி எடுத்துக்கலாம். கொஞ்சம் ஒரு வாட்டி அலசிட்டு கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு கழுவிட்டு அப்புறம் நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துக்குவோம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் பொடி கொஞ்சம். எப்போவுமே நான்வெஜ்ஜு கழுவும் போது கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பு சேர்த்துட்டு கழுவிட்டு சமைங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாத்துலேயும் மஞ்சள் உப்பு படுற மாதிரி. நல்லா கழுவிக்குவோம். இது வந்து ஃப்ரைக்காகங்க, குழம்புல. நான் ஃப்ரைக்காக தான் நல்லா மெலிசாக போட்டு கொடுக்குங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக, மொறுமொறுப்புக்காக. ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டேன். இந்த மசாலா நல்லா வந்து உங்களுக்கு மிக்ஸ் ஆகி வர்றதுக்காக ஒரு முட்டை நான் ஊற்றுறேன். இன்றைக்கி ஒரு முட்டை உடைச்சி சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. இஞ்சி பூண்டு இது எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லாயிருக்கும். நல்லா கையை கரைச்சிட்டு பாருங்கள், மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மீனெல்லாம் எடுத்து இதில் போட்டு மேரினேட் பண்ணிக்க வேண்டியதான். நல்லா இந்த மீன் மேரினேட் பண்ணி 1 ஹவராக மினிமம் ஊறிச்சினா தாங்க நல்லா மசாலா இறங்கி இருக்கும். உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணியை அடிச்சுட்டு நல்லா மீனை போட்டு நல்லா மசாலா மிக்ஸ் ஆகி இது நல்லா 1 ஹவர் ஊறணுங்க. ஊறினதுக்கப்புறம் தான் நம்ம இது பண்ண முடியும். இப்போ அப்படியே வச்சுடுவோம். ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இதை அப்படியே இருக்கட்டுங்க. 1 ஹவர் கழிச்சு அப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து பாருங்கள், நல்லா மீன் 1 மணி நேரத்துக்கு மேலே நல்லா ஊறிடுச்சுங்க. இப்போ நான் வந்து தேங்காய் எண்ணெயில் இன்றைக்கி இப்போ இது பண்ண போகிறேன். தோசைக்கல் வச்சுருக்கேங்க. இது நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், இது மாதிரி போட்டுக்குவோம். நான் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் இன்றைக்கி ஃப்ரை பண்ணுறேன். நீங்கள் வேறு ஆயில் வேணுனாலும் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு லிட்டு போட்டு மூடிடுங்க. ஒரு 2 நிமிஷம் ஆன வாட்டி அப்புறம் திருப்பி போடலாம். நம்ம அந்த சைடு ஃப்ரை ஆன வாட்டி திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சமாக ஆயில் இந்த சைடு போடுவோம். இந்த பக்கம் லெக் போட்டு மூடிடுவோம். ஃப்ரை ஆச்சுன்னா நம்ம எடுத்தோம்னா நமக்கு திருக்க ஃப்ரை ரெடி ஆகிடும். திருக்க ஃப்ரை ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்களும் வாங்கி செஞ்சு பாருங்க. இப்போ இது இன்னும் கொஞ்ச நேரம் ஆகட்டும். நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குங்க. நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் வச்சுக்கோங்க. மீன் பார்த்தீங்கன்னா வெந்தது சீக்கிரமாகவே நமக்கு.
வீட்டில் வச்சுருக்கேன். இது மாதிரி நான் வேக வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. திருக்கையோட ஃப்ரை ரெடி ஆகிடுச்சுங்க. பாருங்கள், எடுத்து வச்சுருக்கேன். நல்லா சூப்பராக வெந்திருக்குங்க. பாருங்கள், உங்களுக்கு கையில் உடச்சி காட்டுறேன். அப்படியே பூ மாதிரி வெந்திருக்கு. நல்லா சூப்பராக இருக்குது. உள்ளு இல்லாமல் இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி வாங்கி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களுக்கு கமெண்ட்டை சொல்லுங்கள். இது மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.